அனைவருக்கும் எங்களது அன்பான மாலை வணக்கம். நானும் நல்லா இருக்கேன், நாங்களும் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்க. தினம் ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, உடல் உழைப்பு. நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும்னா 3 வேணும். மூணு கடைப்பிடிச்சா மட்டும்தான் உடம்பு நல்லாயிருக்கும். முதல்ல மன சந்தோஷமாக இருக்கணும். 2வது உணவு பழக்க வழக்கம். 3வது உடல் உழைப்பு. இந்த 3த்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம உடம்பு நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். இல்லைன்னா அது சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். மற்றதை பற்றி அப்புறம் பேசுவோம், இன்னொரு நாளைக்கு பேசலாம். இன்றைக்கி உடல் உழைப்பு. உடல் உழைப்பு நிறைய பேர் இப்போ வேலையில் நேச்சராகவே அவங்க உடல் உழைப்பு இருக்கும், அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போது 3/4 பேர் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி இல்லை, நிறைய உட்காந்து வேலை செய்கிற வேலை நிறையா இருக்குது. மளிகை கடை ஓனராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உட்காந்து பார்க்குற வேலை நிறைய பேர் இருக்குது. அதில் கொஞ்சம் பேருக்கு அவேர்னஸ் இருந்ததுனால அவங்க கரெக்டாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணி அவங்கள கரெக்டாக வச்சுக்கிறாங்க. 3/4 பேருக்கு அதை கரெக்டாக வச்சுக்கிறது இல்லை. சில பேர் அவேர்னஸ் இல்லை, சில பேர் அவேர்னஸ் இருந்தும் அலட்சியமாக இருந்துடுறாங்க. அதனால் அந்த உடல் உழைப்பை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 3 பண்ணணும். உடல் உழைப்புக்கு நம்ம கரெக்டாக 3 பண்ணணும். என்ன பண்ணணும்? வாக்கிங் ஒரு நாளைக்கு குறைச்சலாக ஒரு 40 நிமிஷம் நடங்க. ஸ்டெப்ஸு கணக்கு மேட்டரில் நிமிடங்கள், 40 நிமிடங்கள் வாக்கிங்க. ஜாலி, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு வாக்கிங் போவோம், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிக்கிட்டு வாக்கிங் போவோம். வேண்டாம், அழைச்சிட்டு போகலாம், தப்பு இல்லை. ஆனால் வாக்கிங் நடக்கும்போது பேசாதீங்க. இன்னொன்று ரிலாக்ஸ் வாக்கிங் வேண்டாம், பிரிஸ்க் வாக்கிங் தான் சிறந்தது. அந்த பிரிஸ்க் வாக்கிங்கை 40 மினிட்ஸ் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எதிர்காலத்தில் வர நோய்களை, இதய நோயாகட்டும் மற்ற நோய்களாகட்டும், இந்த வாக்கிங் கணிசமான அளவில் அதை நம்மளுக்கு அவாய்ட் பண்ணுது. ஸோ வாக்கிங் 40 நிமிடம் கண்டிப்பாக செஞ்சுடுங்க. இன்னொன்று ஒர்க் அவுட்ஸில் நம்ம உடம்புல எத்தனையோ ஜாயின்ட்ஸ் இருக்குது. எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அசைவு தர்ற மாதிரி எக்ஸசைஸ் நிறையா இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கிட்டு அந்த எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுங்க. அப்போ தான் உடம்புல இருக்கிற அந்த இங்கிலீஷில் எனக்கு சொல்ல வரல, நிணநீர்னு ஒன்று இருக்குது. அது கம்பல்சரி நம்ம பாடியில் நல்லா போனால் தான் நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நீங்கள் வேலை தரணும். ஸ்டார்டிங்கில் கழுத்து, தோள்பட்டை ஜாயிண்ட்டு, இடுப்பு ஜாயிண்ட்டு, முட்டி ஜாயிண்ட்டு, பாதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு கொடுக்கணும். அது ஒரு 20 நிமிஷம் பண்ணுங்கள். ஒரு 40-20 கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சு. கடைசியாக 15 நிமிஷத்துக்கு முக்கியமான பயிற்சி, மூச்சு பயிற்சி பல வகை இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச யோகா ஆசனங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த மூச்சு பயிற்சியை 15 நிமிஷம் குறைச்சி, நான் அதெல்லாம் எல்லாமே மினிமம் தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் வாக்கிங் மட்டும் ரொம்ப அதிகமாக பண்ணாதீங்க, சில பேருக்கு சில இஷ்யூ பண்ணும். ஸோ அதனால் நான் ஆவரேஜாக ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 40 மினிட்ஸ் நடந்தால் போதும். 1 ஹவர் நடக்கிறேன், 2 ஹவர்ஸ் நடக்கலாம் வேண்டாம். இந்த மூச்சு பயிற்சி தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் ஒரு 1.5 மணி நேரத்தை உங்களதில் ஒதுக்கி வச்சுருங்க. தும்ப விட்டு வாழை பிடிக்கக்கூடாது. நான்லாம் தும்ப விட்டு இப்போ வாழை பிடிச்சிக்கிட்டு பழைய ஆரோக்கியத்தை பெறணும்னு சொல்லிட்டு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கெல்லாம் வேண்டாம். இப்போவே ஆரம்பித்து கொஞ்சமாக இந்த ஸ்டெப்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போர் அடிக்கும். அதுக்கப்புறம் 10 நாள் எந்தவா போவீங்க, நம்மளும் ஹீரோ ஆகிடலான்னு சொல்லிட்டு போவீங்க, அதுக்கப்புறம் விட்டுருவீங்க. இந்த மாதிரிலாம் வேண்டாம். அதனால் கண்டிப்பாக இந்த 3த்தையும் கடைப்பிடிங்க. நம்ம உணவையும் மன மகிழ்ச்சியை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பேசிக்கலாம். இந்த 3 விஷயத்தையும், வாக்கிங், ஒர்க் அவுட்ஸ் அண்டு யோகா, இந்த 3த்தையும் கரெக்டாக பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.